வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் அட்டெலியர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ஸை வந்து எப்படி லோட் பண்ணலாம், அதாவது பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது வித்தவுட் எனி கேப்பு, அதுக்கப்புறம் த்ரெட்டு கட் ஆகிற இஷ்யூஸ், இது எல்லாமே சொல்யூஷன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னா, பீட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பவுச்சில் போட்டு, இந்த மாதிரி பவுச்சில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க யூஸ்வலாக. இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்படியே சொல்லிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வச்சிடக்கூடாது. ஒரு ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க, ஸோ போடும்போது பீட்ஸ் அதில் கொட்டி யூஸ் பண்ணுறீங்க. ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லை நீங்கள் அதுக்கு தனியாக பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா கூட ஓகே. எனக்கு வந்து நிறைய பீட்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸு, அப்புறமா காப்பர் கலர் பீட்ஸு, இந்த மாதிரி நிறையா பீட்ஸ் இருக்கிறனால நான் வீட்டில் இருக்கிற டப்பாஸ் எல்லாமே வச்சு அதில் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ போட்டு வைக்கும்போது நம்ம பீட்ஸ் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த பவுச் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மூடி இல்லைன்னா அதுக்கு தனியாக ஏதோ ஒரு பிளேட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் லோட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன், நான் உங்களுக்கு லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பவுச் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் பீட்ஸ் எல்லாமே அதில் லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்ப்போம்ல, ஸோ அதிலெல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி லோட் பண்ணுறது. இந்த மாதிரி லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பீடாக தான் லோட் பண்ணணும். ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த கம்மியான அதுவும் சுகர் பீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ளவுஸில் நிறைய பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு பீடாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கடையிலேயே நீங்கள் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா, அந்த கடையிலேயே வந்து இந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாமே விற்கிது. ஸோ இந்த பவுச் வாங்கி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓகே, பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு ஷேப்பில் நான் போட்டு பார்க்குறேன் இல்லை ஒரு டிசைனில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நிறைய ஷேப்ஸில் நம்ம போட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கண்டினியூஸாக எப்படி இதுலேயே ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடுறது, கர்வ் எப்படி போடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பீட்ஸ் வந்து டூலிப் நீடில் வந்து நீங்கள் 23 and 24 நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. அயன் நீடில் பார்த்தீங்கன்னா பீட்ஸுக்குனே தனியாக நீடில் இருக்குது. ஸோ அந்த நீடில் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து டூலிப் நீடில் எப்படி போடுறது, எப்படி பீட்ஸ் எல்லாமே லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பீட்ஸ் எல்லாம் எந்த த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் மிஷின் த்ரெட் தான். ஸோ இந்த மிஷின் த்ரெட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் பர்டிகுலராக இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் வாங்கும்போது என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து பாருங்கள். கட்டே ஆகக்கூடாது. நீங்கள் பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, லோ குவாலிட்டி த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பீட்ஸ் எல்லாமே வந்து அந்த த்ரெட்டு கட்டாகி கலண்டு விழுந்துடும். ஸோ அதனால் இந்த மிஷின் த்ரெட்டெல்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. பர்டிகுலர் பிராண்டெல்லாம் இதுக்கு தேவைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபர்ஸ்ட் கார்னரில் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் எடுத்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு பேக் ஸ்டிச் போடுவோம். ஸோ பேக் ஸ்டிச் அப்படிங்கிறது தான் லாக் ஸ்டிச். நான் இப்போ ஒரு பீடாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் லோட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் டூலிப் நீடில் தான் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அந்த த்ரெட்டில் சென்டர் ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து பீடை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்போம். நீடில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அது லைட்டாக அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு ஸ்டிச் போடுறது பாருங்கள், ரொம்பவே பக்கத்தில் போடுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு கேப் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி இழுத்து வச்சு போடுறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகும் போதே பக்கத்தில் பஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. ஏன்னா போக போக உங்களுக்கு நிறைய பீட்ஸ் எல்லாமே லோட் பண்ணுவோம் இல்லையா, அப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டம் ஆயிடும். கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா எப்பவுமே பீட்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு அதோட லுக்குமே நல்லாயிருக்கும்.
இப்போ மறுபடியும் இன்னொரு பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து இழுக்கிறீங்க அப்படியே கீழே. ஸோ இழுக்கும் போது ரொம்ப க்ளோஸாக நம்ம போய் நிற்கும் அந்த நீடில். ஓகே, ஸோ போய் நிற்கும், பீடுக்கு பக்கத்தில் நிற்கும் போது அந்த இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க, பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீடில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் பிடிக்கணும், 90 டிகிரியில் பிடிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சாய்ச்சி வச்சு காமிக்கிறேன். பட் நீங்கள் பிடிக்கும் போது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும் நீடில். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை நீடில் மாட்டிட்டு, ஓகே, பீடை ஃபஸ்ட்டு நான் உள்ளே விட்டுட்டு மறுபடியும் அந்த நீடில் வந்து த்ரெட்டை லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கிறேன். அந்த பீடுக்கு பக்கத்தில் வர வரைக்கும் பிடிச்சி இழுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்து நான் வந்து த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணி போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பீடு பாருங்கள் இப்படி போடுறேன்னு, அதே மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுட்டு பீடுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் போடுறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம டூலிப் நீடில் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு அயன் நீடில் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் அயன் நீடில் சொல்லுவேன். ஏன்னா இது த்ரெட்டை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணி க்ரிப்பாக பிடிக்கும். டூலிப் நீடில் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. அதனால் என்னாகும் அப்படின்னா கலண்டு வர சான்சஸ் இருக்குது. நம்ம அயன் நீடில் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், த்ரெட்டை வந்து சுற்றி யூஸ் பண்ண நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், அயன் நீடில் வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது முழுன்னு இருக்கு இல்லையா, பிடிக்கவே க்ரிப்பாக நிற்காது. ஸோ அதனால் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு சுற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் டூலிப் நீடில் என்ன பண்ணமோ அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ எப்பயுமே என்ன பண்ணுவோம், 90 டிகிரியில் நீடில் ஹோல்ட் பண்ணி பிடிங்க. நான் வீடியோக்காக நான் வந்து கொஞ்சம் சாய்ச்சி காமிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்டிச் போட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். எப்பயுமே கிளாத்துக்கு மேலே கிளாத்துக்கு மேலே நீடில் வந்தோடனே ஒரு ரொட்டேட் கொடுத்துருங்க. நீங்கள் மேலே வந்து ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி இருக்கிற த்ரெட்டும் கீழேருந்து மேலே வர த்ரெட்டும் ரெண்டுமே என்ன ஆகும், மாட்டிக்கும். நம்ம மேலே எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். இப்போ நான் ரெண்டு பீடாக நான் வச்சு போடுறேன் பாருங்கள். எப்பயுமே நான் இது ஒரு ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சுகர் பீட்ஸ் வந்து எப்பயுமே ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணாலும் தட் இஸ் ஃபார் பெட்டர். பட் ரெண்டு பீடுக்கு மேலே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணவே கூடாது. சிங்கிளாக வைக்கும் போது என்ன ஆகும், ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் சிங்கிள் பீடு வைக்க முடியாது. நீங்கள் நிறையா பெரிய ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது. ஸோ அதனால் என்னது, ரெண்டு பீடாக. இப்போ பாருங்கள், ரெண்டு பீடு வைக்கும்போது நான் கொஞ்சம் கேப் வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 2 பீடு எடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு எப்படி கேப் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். சிங்கிள் வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, எனக்கு டபுள் பீடு வைக்கும்போது எப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேப் எல்லாமே நமக்கு இருக்கவே கூடாது. அதனால தான் நான் பிகினர் ஸ்டேஜ்லேயே சொல்கிறது என்னென்னா, கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி பழகிடுங்க. ஓகே, பீடு வைக்கிறது ஈஸி, பட் அது கேப்லாம் வைக்கிறது தான் கஷ்டம். அதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும், கீழே இருக்கிற த்ரெட்டை நல்லா அந்த பீட் பக்கம் வர வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் பாருங்கள். சென்டர் ஃபிங்கர்ஸ்லாம் நான் ஹோல்ட் பண்ணிட்டா பக்கத்தில் வர வரைக்கும் நல்லா கீழே பிடிச்சி இழுத்துருங்க. த்ரெட்டை இழுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி கிளாத் பக்கத்தில் வந்த உடனே நீங்கள் நீடில் ரொட்டேட் பண்ணிடணும். நான் இப்போ அதை தான் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மேலே நீங்கள் தூக்கிட்டீங்க, நீடில் தூக்கி அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற த்ரெட்டும் கீழேருந்து வர த்ரெட்டும் மாட்டிக்கும். ஓகே, ஸோ இதை ஒரு டிப்பை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சும்மா 1-2 பீடுன்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ நான் 3 பீடு வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். ஏன் வந்து நான் 2 தான் வைக்கணும் 1 தான் வைக்கணும்னு சொல்கிறேன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இப்போ மறுபடியும் பாருங்கள் 3 பீடு தான் எடுக்கிறேன். ஸோ 3 பீடு வச்சு நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டேன்.
மறுபடியும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்சதுக்கும் இப்போ 3 பீடும் வைக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் வந்து திரும்ப திரும்ப நான் 1 வைங்க 2 வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் 3 பீடை வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பீடும் லாஸ்ட் பீடும் எனக்கு அந்த ஸ்டிச்சோட நல்லா நின்றும். சென்டர் பீடுக்கு நம்ம ஸ்டிச்சே கிடையாது. அப்புறம் எப்படி நிற்கும்? இந்த மாதிரி தான் அங்கே இங்கேன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் இப்போது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் த்ரெட்டை நான் வந்து லாக் பண்ணிகிட்டே உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு? இதுவே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பீடெல்லாம் பாருங்கள். ஓகே, இதனால தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ஒன்று ஒரு ஸ்டிச்சாக ஒவ்வொரு பீடாக வைங்க, இல்லை 2 பீடாக வைங்கன்ட்டு. ஸோ இந்த தப்பை எப்பயுமே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறதுக்கு இப்போ நீங்கள் கிளாத்தில் வந்து ஃப்ரேமில் மாட்டிட்டு நீங்கள் பார்க்குறக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சாலும், ஃப்ரேம்லேருந்து நீங்கள் கிளாத்தை வந்து கழட்டினதுக்கப்புறம் ப்ளவுஸை கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தெரியும் பீடு வந்து ரொம்பவே வந்து அந்த ஷேப்லேயே நிற்காது. அந்த ஒரு லைன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த லைன் கூட ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 1 இல்லை 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம் மேபி, பட் இதில் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூலிப் நீடிலுக்கும் அயன் நீடிலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இன்னுமே டீப்பாக போய் பார்க்கணுன்னா ஏன் வந்து அயன் நீடில் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு இப்போ புரியும். டூலிப் நீடிலில் நான் பீட்ஸ் வந்து லோட் பண்ணும்போது எவ்வளோ பீட் லோட் ஆகுது? மிஞ்சி போனால் எனக்கு வந்து ஒரு 6 பீட் லோட் ஆகிருக்கு. அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 6 பீட் லோட் ஆகிருக்கும். இதுவே நான் அயன் நீடில் வந்து நான் பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஒரு 10, 12, 13 பீடு வரைக்குமே எனக்கு அது நிற்கும். இந்த இடத்துல நான் சின்ன பீடு எனக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகிருக்கனால நான் எனக்கு அந்த கேப் இருக்குது. இல்லைனா அங்கே கூட ஒரு 5 பீடு பக்கம் நான் எனக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நீங்கள் பெரிய பெரிய ப்ளவுஸ் ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம் போடுறீங்க பிகினர் ஸ்டேஜில் ஓகே 1, 2 வச்சு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க. இதுவே பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த சிங்கிள் பீடாகவும் டபுள் பீடாகவும் வச்சு போட்டுட்ருப்பீங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் பெரிய பெரிய ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் சிம்பிள் ப்ளவுஸே எடுத்துக்கோங்களேன், ஒரு ரவுண்ட் நெக் நீங்கள் போடணும். அந்த நெக்கில் வந்து எவ்வளோ சுகர் பீட் பிடிக்கும் ஒரு ரவுண்டுக்கு. ஸோ அதில் எவ்வளோ டைம் லோட் பண்ணுவீங்க? அப்படி லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த அயன் நீடில் வந்து பெட்டர்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து சிங்கிள் பீடாக லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நீடில் வந்து உள்ளே விட்டு, அதாவது பீட்ஸ்குள்ளே விட்டு எடுக்கும்போது ஈஸியாக அதுவே வந்து லோட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது நம்ம ஒரு பீட் 2 பீட்னு வச்சு பண்ணி பார்த்தோம் இல்லையா ஸ்டிச் பண்ணி. இப்போது இவ்வளோ பீட்ஸை எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் ஃபிங்கரில் பீட்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் பிடிச்சிப்பீங்க. இல்லைனா நம்ம நீடில் திருப்பும் போது எல்லா பீட்ஸுமே கீழே விழுந்துரும் இல்லையா? ஸோ சென்டர் ஃபிங்கரில் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து நீடில் மாட்டிட்டு 2 பீடாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு எவ்வளோ பீடு வேணுமோ, சிங்கிளாக இருந்தாலும் சரி டபுளாக இருந்தாலும் சரி. நான் இப்போ வந்து 2 பீடு ரிலீஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் 2 பீடு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச். பட் நம்ம வந்து என்ன டைம்லேயும் வந்து நம்ம இந்த பீட்ஸை வந்து விட்டுறக்கூடாது. அந்த சென்டர் ஃபிங்கர் எப்பவுமே நமக்கு கான்ஷியஸாக இருக்கணும். அதை நம்ம பீடு வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் இது பீட்லேருந்து நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா பீட்ஸ் எல்லாமே விழுந்துடும். ஸோ அதனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா பேர் வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எப்படி வந்து பீடை ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு கஷ்டன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு இதுதான் வந்து டிப்பு உங்களுக்கு. ஓகே, சென்டர் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பீடாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் வரும்போது லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம்.
பட் இங்கே நமக்கு சப்போஸ் சென்டரில் எங்கேயாவது உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், பீடு வந்து சென்டரில் கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து லாக் போடவே முடியாது, ஏன்னா தனியாக த்ரெட்டு வந்துடுச்சு. கீழே இருக்கிற த்ரெட்டு கீழே பிடிச்சி இழுத்து விட்ருங்க. மேலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு த்ரெட்டு நிற்கும் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5-6 பீடு வந்து எடுத்து விட்ருங்க. ஏன் எடுக்கிறோன்னா லாக் போடுற அளவுக்கு, கீழே பிடிச்சி லாக் போடுற அளவுக்கு நமக்கு த்ரெட் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சி இழுத்து விட்றாதீங்க. இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே கலண்டுட்டு வந்துடும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி நிற்குது இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைனா சைடில் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருங்க. லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு இல்லையா, அது கீழே பிடிச்சி இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ கீழே கொஞ்சம் நமக்கு எண்ட் நாட் போடுற அளவுக்கு த்ரெட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். எண்ட் நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது நாட் போட்டதுக்கு பக்கத்துலேயே அங்கேருந்து மறுபடியும் ஸ்டிச் நம்ம எடுக்கணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாமல், இப்போது எனக்கு வந்து கீழேருந்து மேலே எக்ஸ்ட்ரா இழுத்து விட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டு வந்திருக்கு, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அங்கே தான் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து அதுக்கு மேலே கலண்டு வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலையே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோன்னே கீழேருந்து த்ரெட் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு நிற்காது. லாக் ஸ்டிச் போட்டால் தான் அந்த இடத்துல லாக் ஆகி அதுக்கப்புறத்துலேருந்து வர பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.